நானே உன் கடவுள், முதலும் முடிவுமாய் நானே இருக்கிறேன். என் மக்களின் துன்பங்கள் கண்டேன், அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தேன். அவர் அழுகுரல் நான் கேட்டேன். நாடும் நலமும் வாழ்வும் வளமும் வழங்கிட மனம் உவந்தேன். யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன்? நானே உன் கடவுள், முதலும் முடிவுமாய் நானே இருக்கிறேன். என் மக்களின் துன்பங்கள் கண்டேன், அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தேன். அவர் அழுகுரல் நான் கேட்டேன். நாடும் நலமும் வாழ்வும் வளமும் வழங்கிட மனம் உவந்தேன். யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன்? நானே உன் கடவுள், வான் படைகளின் இறைவனாய் நானே இருக்கிறேன். என் பெயரால் செல்பவர் யாரோ, என் செய்தியை சொல்பவர் எவரோ, என் பணியினை செய்வாரோ? அன்பும் அறமும் நீதியும் நேர்மையும் நிலை நிறுத்திடுவாரோ? யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன்? இருக்கிறேன்.
கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க சிறைப்பட்டோரும் ஒடுக்கப்பட்டோரும் விடுதலை பெறவே என்பதை அறிக்கையிட்டார் இறைமகன் இயேசு கிறிஸ்து தனது தந்தையால் அர்ப்பணிப்பு செய்யப்பட்ட பொழுது, இதோ வருகிறேன், இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன், நற்செய்தியை அறிவிக்க இதோ வருகின்றேன், பணி செய்ய என்று அமைதியின் அரசி அமல அன்னையின் இரு மாநிலங்களின் 8 சகோதரர்கள், கப்புச்சின் சகோதரர்கள் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்று முன்னெடுத்து வைத்திருக்கின்றார்கள். இந்நாள் இரு கப்புச்சின் மாநிலங்களுக்கு மகிழ்ச்சியான நாள், நன்னாள். இந்நாளிலே எம் சகோதரர்களுக்கு திருத்தொண்டர் திருப்பொழிவு பாட்டை நிறைவேற்றுவதற்காக தலைமையேற்று பாசமிகு பலவருக்கு இனிமையாக இருக்கக்கூடிய நமது திருச்சி மறை மாவட்ட மேதகு அருள் முனைவர் ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்களை நம்முடைய கரவொலி எழுப்பி அவரை வரவேற்போம். எம் சகோதரர்களுக்காக அமைதியின் அரசி மறை மாநில தலைவர் லாரன்ஸ் அவர்களும் அவரோடு வந்திருக்கின்ற ஆலோசகர்கள் சகோதரர்கள் அனைவரையும் நான் முகமலர்ந்து வரவேற்கின்றேன். எம் சகோதரர்களின் பெற்றோர்கள், உடன் பிறந்தோர், உற்றார் உறவினர்கள் எல்லோரும் இவர்களுக்காக ஜெபிக்க இறைவனுடைய அருளை பெற்றுத்தர வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நான் வரவேற்கின்றேன். பல்வேறு மறை
மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்ற அருள் சகோதரர்கள், தந்தையர்கள், கன்னியர்கள் மற்றும் நண்பர்கள் எல்லோரும் வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைமகன் இயேசு கிறிஸ்து போல் இவர்கள் பணி செய்வதற்கு, நற்செய்தியை அறிவிப்பதற்கு நாம் அனைவரும் இவர்களுக்காக மன்றாடுவோம். இவர்களை இறைவன் இயேசு கிறிஸ்து திடப்படுத்த வேண்டும். அருளை கொடுத்து அவருடைய வாழ்க்கை போல இவர்கள் நற்செய்தி அறிவிப்பதிலும் அவற்றை வாழ்வதிலும் முன்னிறுத்தி இருப்பதற்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இத்திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கெடுக்க நமக்கு நம்முடைய பாவங்கள், குறைகளை எல்லாம் ஏற்று இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை இந்த இரு மாநிலங்களுக்கான 8 அருள் சகோதரர்கள் திரு தொண்டர்களாக அருள் பொழிவு செய்யப்பட இருக்கின்ற வேளையிலே இவர்கள் 8 பேருக்காகவும் இந்த திருப்பலியை நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் இன்று உள்ளது போல் என்றும் தங்களுடைய குருத்துவ பணியின் வழியாக ஆண்டவருக்கு எப்போதும் பிரியமானவராகவும் மக்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவராகவும் வாழ்வதற்கு இறைவன் நிறை அருளை தொடர்ந்து தர வேண்டும் என்று ஜெபித்து இத்திருப்பலியை இவர்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றேன். அதே வேளையிலே நம்முடைய கப்பூச்சின் சபையை சார்ந்த இரு மாநில தலைவர்களுக்காகவும் ஆலோசகர்களுக்காகவும் ஏனைய குருக்களுக்காகவும் இங்கு பயிலக்கூடிய எல்லா அருள் சகோதரர்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கின்றோம். நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவரிடம் இப்போது மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே,
மகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, தொண்டு ஏற்பதற்கன்று தம் சகோதரர் சகோதரிகளுக்கு தொண்டு ஆற்றவே உமது திரு அவையின் பணியாளர்களுக்கு கற்பித்தீர். அதனால் திருத்தொண்டர் பணிக்கு இன்று நீர் தேர்ந்து கொள்ள திருவிழமான பணியாராகிய இந்த 8 சகோதரர்களும் தங்கள் செயல்களில் திறமையும் பணியில் கனிவும் இறைவேண்டலில் நிலைத்திருக்கும் வரமும் கொண்டிருக்க கனிவாய் இவர்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவர்கள் அவனுக்கு பணிவிடை செய்யட்டும். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: லேவி குலத்தை அழைத்து வந்து குரு ஆரோன் முன் அவர்களை நிறுத்து. அவர்கள் அவனுக்கு பணிவிடை செய்யட்டும். திரு உறைவிடத்தில் அவர்கள் பணி செய்யும் போது சந்திப்பு கூடாரத்தின் முன் அவனுக்காகவும் அனைத்து மக்கள் கூட்டமைப்புக்காகவும் தங்களுக்குரிய பொறுப்பை நிறைவேற்றுவர். சந்திப்பு கூடாரத்தின் அனைத்து பணிப்பொருட்களுக்கும் பொறுப்பு அவர்களே. திரு உறைவிடத்தில் அவர்கள் பணி செய்கையில் இஸ்ரவேல் மக்களுக்கான தங்கள் பொறுப்பை நிறைவேற்றுவர். லேவியரை ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் ஒப்படைத்து விடு. இஸ்ரவேல் மக்களுள் அவர்கள் முற்றிலும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் தன் ஆவியால் என்னை இன்று அருள் பொழிவு செய்துள்ளார். தன் பணிக்காய் அழைத்துள்ளார். தாயின் கருவில் என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் தன் ஆவியால் என்னை இன்று அருள் பொழிவு செய்துள்ளார். தன் பணிக்காய் அழைத்துள்ளார். தாயின் கருவில் என்னை பெயர் சொல்லி அழைத்த
பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கும் முன்மாதிரியாய் விளங்கு. நான் வரும் வரை விசுவாசிகளுக்கு மறைநூலை படித்து காட்டுவதிலும் அறிவுரை வழங்குவதிலும் கற்பிப்பதிலும் கவனம் செலுத்து. இறைவாக்கு உரைத்து மூப்பர்கள் உன் மீது கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உன்னை பற்றியும் உன் போதனையை பற்றியும் கருத்தாயிரு, அவைகளில் நிலைத்திரு. இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய், உன் செவிசாய்ப்போரும் மீட்படைவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே மாட்சி உமக்கே. உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இயல் 20 இறைவாக்கியங்கள் 25 முதல் 28 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இப்பொழுது திருத்தொண்டர் திருநிலைப்பாட்டிற்கான சடங்கு முறை தொடங்க உள்ளது. ஆண்டவர் சாமுவேலை அழைத்த பொழுது சாமுவேல் அதை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கின்றேன் என்று பதில் அளித்தது போல் நமது சகோதரர்கள் இறைவன் அழைப்பிற்கு தனிப்பட்ட முறையில் பதிலளிக்க கடமைப்பட்டுள்ளார்கள். எனவே இப்பொழுது
பிரான்சிஸ்கோ கப்புச்சின் இறையியல் கல்லூரியின் அதிபர் தந்தை அகஸ்டின் நியூட்டன் அவர்கள் திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட உள்ள நமது சகோதரர்களின் பெயர் சொல்லி அழைக்க இதோ வருகிறேன் என தங்கள் விருப்பத்தை தனிப்பட்ட முறையில் இறை சமூகத்திற்கு எடுத்துரைக்கின்றார்கள். அதனை பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகமானது 2ஆம் வாசகத்திலே வாசிக்கப்பட்டது. அது இன்னொரு வகையான குருத்துவத்தை குறிப்பிடுகின்றது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு குருத்துவம் என்பது குல குருத்துவம். லேவியர் இனத்தை சார்ந்த ஆரோன் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். அவருடைய சகோதரர் மோசேயினால் ஆண்டவர் கட்டளையிட்டபடி. அதை தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த லேவியர் குலத்தார் எல்லாரும் குருத்துவ பணியை நிறைவேற்றுவார்கள். ஆரோனுக்கும் அவர் வழி வழியாக வருகின்ற ஏனைய குருக்களுக்கும் இவர்கள் பணியாற்றுவார்கள் என்று சொல்லி அவர்களை அவரிடம் ஒப்படைக்கின்றார். ஆகவே லேவியர் இனத்திலே, லேவியர் குலத்திலே பிறக்கின்றவர் யாராயிருந்தாலும் அவர்கள் அந்த பல்வேறு வகையான ஆலய பணிகளை, கோவில் பணிகளை செய்வதற்காக குருக்களாக ஏற்படுத்தப்பட்டார்கள். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டிலே குருத்துவம் என்பது ஒரு குலத்தொழிலாக வருவது இல்லை, இனத்தின் சார்பாக வருவது அல்ல. மாறாக அது தூய ஆவியாருடைய அருள் பொழிவினால் ஏற்படுத்துவதாகும். ஆகவேதான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடியார் சொல்லுகின்றார், நாம் உங்கள் மீது கைகளை வைத்த போது. ஆக ஒருவர் திருத்தொண்டராக அல்லது குருவாக மாறுவது எந்த செயலினால் என்று சொன்னால் அவர்கள் தலை மீது கைகளை வைப்பதால். யார் மீது கைகளை வைக்க வேண்டும் என்றால் குறிப்பிட்ட இனத்தார் மீது அல்ல, குறிப்பிட்ட குலத்தார் மீது அல்ல. யார் கடவுள் தங்களை இந்த மக்கள் பணிக்காக, வழிபாட்டு பணிக்காக, இறை பணிக்காக தேர்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் அந்த அழைப்பை உள்ளத்திலே உணர வேண்டும். அதை உணர்ந்து தேர்ந்து தெளிய வேண்டும். இவர்களெல்லாம் 10 ஆண்டுகள், 11 ஆண்டுகள், 12 ஆண்டுகள் என்று பயிற்சி பெற்று எவ்விதமான ஐயத்திற்கும் இடமில்லாமல் அவர்கள் தெளிவான முடிவை எடுத்து இன்று திருத்தொண்டர்களாக அருள் பொழிவு செய்யப்படுவதற்கு தங்களையே அர்ப்பணிக்கின்றார்கள். எனவே கடவுள் உங்களை இந்த பணிக்கு தேர்ந்து கொள்கிறார். இந்த பணியை நீங்கள் ஆற்றுகின்ற போது உங்களுக்கு முக்கியமாக ஒன்று தெரிந்திருக்க வேண்டும். இன்றைய வாசகத்திலே கேட்டது போல திருத்தொண்டராக இருப்பவருக்கு ஆவியின் அருள் பொழிவு இருப்பதால் அவர்கள் எப்படிப்பட்ட பணிகளை செய்ய வேண்டும் என்று பார்த்தால், உங்களிடத்திலே மற்ற மக்களுக்கு, இறை மக்களுக்கு, நம்பிக்கையாளர்களுக்கு உங்கள் பேச்சு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். 8 பேரும் உங்களுடைய நடத்தை எடுத்துக்காட்டானதாக, முன்மாதிரியானதாக இருக்க வேண்டும். உங்களுடைய அன்பு இறைவனுக்கும் அயலானுக்கும் உரிய அன்பாக, எடுத்துக்காட்டான அன்பாக இருக்க வேண்டும். நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை, இறை நம்பிக்கை முழுமையானதாக, பிளவுபடாததாக, இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதாக அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். தூய்மை உங்களிடத்தில் இருக்க வேண்டும். கற்பு என்ற வார்த்தைப்பாட்டை கொடுக்கிறோம். அந்த கற்பு என்ற வார்த்தைப்பாட்டை நாம் கடைசி வரை கடைபிடித்து வாழ வேண்டும்.
அது மாத்திரமல்ல, நீங்கள் இறை மக்களுக்கு, நம்பிக்கையாளர்களுக்கு மறைநூலை படித்து காட்ட வேண்டும், அதை விளக்கி கூற வேண்டும். அதுதான் திருத்தொண்டருடைய பணியாகும். இந்த திருத்தொண்ட பட்டத்தின் இறுதி சடங்காக உங்கள் கைகளிலே நற்செய்தி நூலை கொடுத்து இந்த நற்செய்தியை மக்களுக்கு எடுத்து உரையுங்கள் என்று கொடுப்போம். ஆகவே இந்த பணிக்காகத்தான் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். இது ஒரு வாழையடி வாழையாக, குடும்ப சொத்தாக, பாரம்பரியமாக வரக்கூடியது அல்ல. மாறாக இறைவன் என்னை அழைக்கின்றார், நான் அதற்கு பதில் கொடுக்கின்றேன். நீ எழுதியிருப்பது போல, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகிறேன் என்று நீங்கள் வருகின்றீர்கள். எனவே இது இறைவனுடைய அழைப்பு ஒருபுறம், உங்களுடைய சம்மதம் ஒருபுறம், இரண்டும் இணைந்துதான் இன்று நீங்கள் திருத்தொண்டர்களாக பொறுப்பெடுக்கப் போகிறீர்கள். இவ்வாறு திருத்தொண்டராக பொறுப்பெடுக்கின்ற உங்களுக்கு மேலும் ஒரு முக்கியமான பண்பு இருக்க வேண்டும். பிற இனத்தாரின் குருக்கள் அவர்களை அடக்கி ஆளுகின்றார்கள். இயேசு சொல்லுகின்ற காலத்திலே அவர் குறிப்பாக மற்ற இனத்தவரையும் மற்ற மதத்தவரையும் இஸ்ரேல் நாட்டிலே இருந்த அந்த யூத குருக்களையும் மனதிலே வைத்து சொல்லுகிறார். அவர்கள் மக்களை அடக்கி ஆள்கிறார்கள். அவர்கள் தங்களை உயர்குடி மக்களாக நினைத்து அவர்கள் மீது அதிகாரம் காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆனால் நீங்கள் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள், ஆவியின் அருளை பெற்றவர்கள். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், உங்களுள் யார் பெரியவராக இருக்க விரும்புகிறாரோ அவர் மற்றவர்களுக்கு தொண்டராக இருக்கட்டும். எனவே நாம் எதற்காக வருகிறோம்? தாழ்ச்சியோடு வருகிறோம். இறைவனுடைய பணியை செய்வதற்காக வருகின்றோம், தொண்டு ஆற்றுவதற்காக வருகின்றோம். இயேசு அருமையாக கூறியிருக்கிறார், நான் தொண்டு புரிவதற்கே வந்தேன், தொண்டு பெறுவதற்கு அல்ல. பணிவிடை புரியவே வந்தேன், பணிவிடை பெற அல்ல என்று அருமையாக சொல்லி இருக்கின்றார். ஆகவே நாம் எல்லாரும் பணிவிடை புரிவதற்காக, நீங்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக இப்பொழுது திருத்தொண்டராக மாறும் பொழுது நீங்கள் பணியாற்றுகின்ற மறை மாவட்டங்களிலே, மறை மாநிலங்களிலே ஆயருக்கும் குருக்களுக்கும் நீங்கள் பணியாளர்களாக, உதவியாளர்களாக, தொண்டர்களாக இருக்க போகின்றீர்கள். நீங்கள் குருக்களாக அருள் பொழிவு செய்யப்படுகின்ற வரை. ஆகவே இந்த பணியை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நாம் பணி செய்வதற்காக வருகின்றோம், தொண்டு புரிவதற்காக வருகின்றோம். நாம் பெயருக்காக, புகழ்ச்சிக்காக, பட்டத்திற்காக வரவில்லை. நாம் நம்முடைய பணி வாழ்வை ஏதோ வானத்திலே நம்மை தூக்கி உயரத்திலே உட்கார வைத்தது போல நினைத்துக் கொள்ளக்கூடாது. நாம் மக்களோடு மக்களாக இருந்து பணி செய்யக்கூடிய அந்த மனநிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றவும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். ஆகவே நாம் மக்களுக்காக உழைக்க வேண்டும். ஏன் நம் உயிரே போக வேண்டும் என்றாலும் கூட அந்த அளவுக்கு நாம் பணி வாழ்வில் நிலைத்திருக்க, ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துக் கூறுகின்றன. ஆகவே இந்த சிந்தனைகளை உள்ளத்திலே தாங்கி நாம் இப்பொழுது இந்த சடங்குகளில் தொடர்ந்து பங்கெடுப்போம். பணியிலும் உதவியாயிருந்து அனைவருக்கும் ஊழியராய் திகழ்வார்கள். திருப்பீடத்தின் பணியாளராக்கப்படும் இவர்கள் நற்செய்தியை போதிப்பார்கள், திருப்பலிக்கு தயாரிப்பார்கள், ஆண்டவருடைய திரு உடலையும் திரு ரத்தவர்களுக்கும் இறைவார்த்தையை போதித்து திருமறையை கற்பிப்பதும், பொது ஜபங்களை முன்னின்று நடத்துவதும், திருமுழுக்கு அளிப்பதும், திருமணம் நடத்தி அதை ஆசீர்வதிப்பதும், நோயாளிகளுக்கு வழிவுணவு நற்கருணை வழங்கவும், அடக்க சடங்குகளை நிகழ்த்தவும் வேண்டியது இவர்கள் பணியாகும். திருத்தூதரிடமிருந்து வழிவழியாய் வந்தது போல தலை மீது கைகளை வைப்பதால் இவர்கள் அர்ச்சிக்க பெற்று திரு பீடத்துடன் இன்னும் நெருங்கி இணைக்கப்பட்டு ஆயர் அல்லது பங்கு தந்தையின் பெயரால் பிறருக்கு அன்பு பணி செய்வோர் ஆவர். இறைவன் துணையால் இவற்றையெல்லாம் நிறைவேற்றுவதில் இவர்கள் நடந்து கொள்ளும் முறையிலிருந்து பணிவிடை பெறுவதற்கு அன்று பணிவிடை புரியவே வந்தவரான கிறிஸ்துவின் சீடர் என்பதை இம்மக்கள் அறிந்து கொள்வார்கள். அன்பார்ந்த மக்களே, நீங்கள் திருத்தொண்ட நிலைக்கு உயர்த்தப்பட இருக்கின்றீர்கள். ஆண்டவர் தாமே உங்களுக்கு முன்மாதிரி காட்டியுள்ளார். அவர் நடந்து கொண்டது போல நீங்களும் நடப்பீர்களாக.
திருத்தொண்டர்களாகிய நீங்கள் சீடர்களிடையே பணிவிடை புரிய வந்த இயேசு கிறிஸ்துவின் பணியாளர் ஆவீர்கள். ஆகையால் நீங்கள் இறைவன் திருவுளத்தை மனதார நிறைவேற்றி ஆண்டவருக்கும் மனிதருக்கும் அன்பு சேவையை மகிழ்ச்சியுடன் செய்யுங்கள். எவனும் இரு தலைவர்களுக்கு ஊழியம் செய்ய இயலாது. எனவே கற்பின்மை, பேராசை என்பதெல்லாம் சிலை வழிபாடுகள் என தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்வாக்க தயாராக இருக்கும் இவர்களின் சம்மதத்தையும் விருப்பத்தையும் இறை சமூகத்தின் முன் ஆயர் அவர்கள் கேட்டறிகின்றார். நமது சகோதரர்கள் விரும்புகின்றேன் என தங்களது விருப்பத்தை ஒருமையில் தெரிவிக்கின்றார்கள். மக்களே, நீங்கள் திருத்தொண்டர் நிலை பெறும் முன் அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்து இருக்கிறீர்கள் என்பதை இத்திருக்கூட்டத்தின் முன்பாக எடுத்துரைப்பது பொருத்தமாகும். நாம் உங்கள் மீது எம் கைகளை வைப்பதன் வழியாக தூய ஆவியின் அருள் கொடையால் திரு அவையின் குருத்துவ நிலைக்கு துணையாகவும் கிறிஸ்துவ மக்களின் நலனுக்காகவும் திருத்தொண்டர் பணிப்பொறுப்பை ஏற்று அதை பணிவுடனும் அன்புடனும் திருத்தூதர் உரைத்தது போல விசுவாசத்தின் மறை உண்மையை தூய மனதில் கொண்டு அந்த நம்பிக்கையை நற்செய்திக்கும் திரு அவையின் மரபுக்கும் ஏற்ப சொல்லாலும் செயலாலும் போதிக்க நீங்கள் விரும்புகிறீர்களா? மனத்துறவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்போரே இறைவனுக்கும் மனிதருக்கும் பணிபுரிந்து இறையரசை கட்டி எழுப்பவும் கிறிஸ்துவுக்கு நீங்கள் அளிக்கும் உங்கள் உள்ளார்ந்த அர்ப்பணத்தின் அடையாளமாகவும் மன துறவு நிலையில் வாழ வேண்டும் என்னும் உங்கள் தீர்மானத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க நீங்கள் விரும்புகிறீர்களா? உங்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்ப ஜெபிக்கும் மனநிலையை பேணி வளர்த்து அதே உலகம் முழுவதற்காகவும் பிரமாணிக்கமாய் ஜெபிக்க வேண்டிய கடமையை நிறைவேற்ற நீங்கள் விரும்புகிறீர்களா? திருப்பீடத்திலே கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு ரத்தத்தையும் வழங்க வேண்டியவர்கள் நீங்கள். அதே கிறிஸ்துவின் முன்மாதிரிக்கு ஏற்றபடி உங்கள் வாழ்க்கையை என்றும் அமைத்துக் கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்களா? இறைவன் துணையை நம்பி நான் விரும்புகிறேன். நம் சகோதரர்கள் ஆயர் முன் முழங்கால் படியிடுவார்கள். அன்பு சகோதரரே, நீர் பணியாற்றும் மறை மாவட்டத்தின் ஆயருக்கும் சபை தலைவருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீரா? இந்த நற்செயலை உம்மில் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக. ஆயருக்கும் சபை தலைவருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீரா? இந்த நற்செயலை உம்மில் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக. கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கின்றீரா? இந்த நற்செயலை உம்மில் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக. நீர் பணியாற்றும் மறை மாவட்டத்தின் ஆயருக்கும் சபை தலைவருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். இந்த நற்செயலை உம்மில் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக. நீர் பணியாற்றும் மறை மாவட்டத்தின் ஆயருக்கும் சபை தலைவருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். இந்த நற்செயலை உம்மில் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக.
நீர் பணியாற்றும் மறைமாவட்டத்தின் ஆயருக்கும் உம் சபை தலைவருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீரா? இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக. நீர் பணியாற்றும் மறைமாவட்டத்தின் ஆயருக்கும் உம் சபை தலைவருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். இந்த நற்செயலை உம்மில் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக. நீர் பணியாற்றும் மறைமாவட்டத்தின் ஆயருக்கும் உம் சபை தலைவருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக. இயேசுவின் திருவுடலை ஏந்தும் இவர்களது கரங்களும் அவருடைய திரு இரத்தத்தை அருந்தும் இவர்களுடைய உதடுகளும் கரைபடாமல் இருக்கவும் உலக பற்றற்றவர்களாக வாழ்ந்து காட்டவும் நமது மன்றாட்டு நம் சகோதரர்களுக்கு தேவை. இப்பொழுது நமது சகோதரர்களுக்காக ஆயர் ஜெபிக்கின்றார். இவர்களை திருத்தொண்டர் நிலைக்கு தேர்ந்து கொள்ள திருவுளமானார். இப்போது அவரே இவர்கள் மீது தம் ஆசியையும் அருளையும் தயவாய் பொழியுமாறு இவர்களுக்காக மன்றாடுவோம் என்றார்கள். இப்பொழுது புனிதர்களின் மன்றாட்டு மாலை பாடி ஜெபிக்கப்படுகின்றது. நாமும் அவர்களோடு இணைந்து அவர்களுடைய பணி வாழ்விற்காக முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். இத்திரு பணிக்கு தயவுடன் துணை புரியும். தொண்டாற்ற இவர்கள் தகுதி உடையவர்கள் என நாங்கள் கருதுகின்றோம். இவர்களை உமது ஆசியால் புனிதப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
நீர் நிறைவு உடையவராய் இருக்கின்றீர். எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக அனைத்தையும் அமைத்து புதுப்பிக்கின்றீர். உம் வார்த்தையும் ஆற்றலும் ஞானமுமாகிய அவர் வழியாகவே நீர் மனிதரின் தேவைகளுக்கு உமது இடைவிடாத பராமரிப்பினால் முன்னேற்பாடு செய்து அவரவருக்கு ஏற்றவற்றை அந்தந்த காலத்தில் அருள்கின்றீர். கிறிஸ்துவின் வரைவுடலாகிய உமது திரு அவையை உயிருள்ள கோவிலாக வளர்த்து விரிவடைய செய்கின்றீர். பல்வேறு விண்ணக கொடைகளால் அதை அணி செய்து அதன் உறுப்புகள் பலவாயினும் அவற்றையெல்லாம் ஓர் உடலாக இணைத்து வியப்புக்குரிய உமது ஆட்சியின் வழியாக அதை பழுதின்றி காத்து வருகின்றேன். ஆலயத்தில் பணிபுரிய முற்காலத்தில் லேவியின் இனத்தாரை தேர்ந்தெடுத்து நீர் அவர்களுக்கு அளித்த நிலையான ஆசியை அவர்கள் என்றென்றும் உரிமையாய் கொண்டிருக்க செய்தீர். உமது திருப்பெயரின் பணிக்காக மூவகை பணிகளையும் ஏற்படுத்தினீர். இவ்வாறே திரு அவையின் தொடக்க காலத்தில் உம் திருமகனின் திரு தூதர்கள் ஜபத்திலும் போதனையிலும் மேன்மேலும் ஈடுபடுமாறு அன்றாட பணிகளில் அவர்களுக்கு உதவி புரிய தூய ஆவியின் வழிகாட்டுதலின்படி நற்பெயருள்ள 7 தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் மீது கைகளை வைத்து வேண்டுதல் புரிந்து ஏழைகளுக்கு உணவு பரிமாறும் பணியை அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். உமது திருப்பிடத்தில் பணியாற்றும் திருத்தொண்டர் நிலைக்கு உமடியார் இவர்களை நாங்கள் தாழ்மையுடன் நேர்ந்தளிக்கின்றோம். ஆண்டவரே, இவர்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இவர்கள் மீது தூய ஆவியை அனுப்பியருளும். இதனால் இவர்கள் திருப்பணியை கடமை தவறாமல் நிறைவேற்ற உம் 7 அருள்கொடைகளாலும் இவர்களை உறுதி பெற செய்ய வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். கபடற்ற அன்பு, நோயற்றோர் எளியோர் ஆகியோர் மீது அக்கறை, பிறரை நடத்துவதில் தன்னடக்கம், பழுதற்ற தூய்மை, ஆழ்ந்த அருள் நெறி வாழ்க்கை போன்ற நற்செய்தியின் பண்புகளிலெல்லாம் இவர்கள் சிறந்து விளங்குவார்களாக. இவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உமது கட்டளைகள் மென்னி துலங்குவனவாக. இதனால் இவர்களின் வாழ்வை கிறிஸ்தவ மக்கள் கண்டுபாவிப்பார்களாக. நற்சார்பிற்கு ஓர் எடுத்துக்காட்டாக இவர்கள் கிறிஸ்துவிலே உறுதியுடன் என்றும் நிலையை கொள்வார்களாக. பணிவிடை பெறவென்று பணிவிடை புரியவே வந்த ஓம் திருமகனை இவர்கள் இவ்வுலகில் பின்பற்றுவதால் நிலை வாழ்வில் அவரோடு என்றும் மகிழ்ந்திருப்பார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஒரு திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திரு உடை அணிவிக்கப்படுகின்றது. அதனை
போதிக்கவும் போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாயிரும். இறை அமைதி உம்மோடு இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளும். அதை போதிப்பவராக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றீர். நீர் படிப்பதை நம்பவும் நம்புவதை போதிக்கவும் போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாயிரும். இறை அமைதி உம்மோடு இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளும். அதை போதிப்பவராக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றீர். நீர் படிப்பதை நம்பவும் நம்புவதை போதிக்கவும் போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாய் இரும். இறை அமைதி உம்மோடு இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளும். அதை போதிப்பவராக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றீர். நீர் படிப்பதை நம்பவும் நம்புவதை போதிக்கவும் போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாயிரும். இறை அமைதி உம்மோடு. கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளும். அதை போதிப்பவராக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றீர். நீர் படிப்பதை நம்பவும் நம்புவதை போதிக்கவும் போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாயிரும். இறை அமைதி உம்மோடு இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளும். கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளும். அதை போதிப்பவராக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றீர். நீர் படிப்பதை நம்பவும் நம்புவதை போதிக்கவும் போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாயிரும். இறை அமைதி உம்மோடு இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளும். அதை போதிப்பவராக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றீர். நீர் படிப்பதை நம்பவும் நம்புவதை போதிக்கவும் போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாயிரும். இறை அமைதி உம்மோடு இருப்பதாக. உம்மோடு இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இப்பொழுது காணிக்கை பவனியானது நடைபெற இருக்கின்றது. நம்முடைய சகோதரர்கள் இருவர் பீடத்திற்கு முன்பாக நிற்பார்கள். இறைமக்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை நீங்கள் அந்த இரு சகோதரர்களிடம் கொடுக்குமாறு காணிக்கை கொண்டு வந்தேன், இறைவா கனிவுடன் ஏற்றருள்வார். என்னிடம் உள்ளதெல்லாம் இறைவா உமக்கென தருகின்றேன். இதை ஏற்பாய் இறைவா,
மலர்கள் கொண்டு வந்தேன் மலர் போல் மனம் வீச மலர்கள் கொண்டு வந்தேன் மலர் போல் மனம் வீச கனிகள் கொண்டு வந்தேன் கனி போல் சுவை கொடுக்க என்னையை கொண்டு வந்தேன் என்னையை கொண்டு வந்தேன் ஏற்றருள்வாய் இறைவா காணிக்கை கொண்டு வந்தேன் இறைவா கனிவுடன் ஏற்றருள்வாய் ஒளியினை கொண்டு வந்தேன் சுடராய் ஒளி வீச ஒளியினை கொண்டு வந்தேன் சுடராய் ஒளி வீச கரங்கள் விரித்து வந்தேன் அனைத்தையும் தருகின்றேன் அனைத்தையும் தருகின்றேன் ஏற்றருள்வாய் இறைவா காணிக்கை கொண்டு வந்தேன் இறைவா கனிவுடன் ஏற்றருள்வாய் உள்ளதெல்லாம் இறைவா உமக்கென தருகின்றேன் மலர்கள் கொண்டு வந்தேன் மலர் போல் மனம் வீச மலர்கள் கொண்டு வந்தேன் மலர் போல் மனம் வீச கனிகள் கொண்டு வந்தேன் கனி போல் சுவை கொடுக்க என்னையை கொண்டு வந்தேன் என்னையை கொண்டு வந்தேன் ஏற்றருள்வாய் இறைவா காணிக்கை கொண்டு வந்தேன் இறைவா கனிவுடன் ஏற்றருள்வாய் என்னிடம் உள்ளதெல்லாம் இறைவா உமக்கென தருகின்றேன் ஒளியினை கொண்டு வந்தேன் சுடராய் ஒளி வீச ஒளியினை கொண்டு வந்தேன் சுடராய் ஒளி வீச கரங்கள் விரித்து வந்தேன் என்னை உமை கழிக்க
ஏற்றருள்வாய். என்னிடம் உள்ளதெல்லாம் இறைவா உமக்கென தருகின்றேன். அன்பிற்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல நம் தந்தையாம் கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, எங்களுக்கு எடுத்துக்காட்டாயிருக்க உம் திருமகன் தம் சீடர்களின் காலடிகளை கழுவ திருவுளமானார். அதனால் எங்கள் பணியின் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்களையே உள்ளார்ந்த பலியாக உமக்கு கையளித்து பணிவும் தளராத உள்ளமும் கொண்ட மனப்பாங்கினால் நாங்கள் நிரப்பப்பட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உமரே திருமகனை தூய ஆவியாரின் அருள் பொழிவாள் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தீர். திரு அவையில் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லற்கரிய முறையில் நீர் ஏற்பாடு செய்ய திருவுளம் கொண்டீர். ஏனெனில் அவர் தமக்கு உரிமையாக்கி கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமன்றி அவர்கள் மீது தம் கைகளை வைத்து தமது புனித பணியின் பங்கேற்பாளர்கள் ஆவதற்காக அவர்களை தம் சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர்கள் புனித மக்களை அன்பினால் வழிநடத்துகின்றார்கள். வார்த்தையால் ஊட்டமளித்து அருள் அடையாளங்களால் அவர்களுக்கு புத்துயிர் அளிக்கின்றார்கள். அவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதரர் சகோதரிகளின் மீட்புக்காகவும் தங்கள் உயிரை கையளித்து அது கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்கின்ற முயல்கின்றார்கள். இடைவிடாமல் தங்கள் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் உமக்கு சான்று பகர்கின்றார்கள். ஆகவே வானதூத புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழிசைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயல் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுமனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறுகின்ற நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவர்களாக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைச்சாட்சிகள், எங்கள் பாதுகாவலர் பிரான்சிஸ் அசிசியார் மற்றும் எல்லா புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையவர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமக்கு உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம்.
ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இத்திருப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸையும் எங்கள் ஆயரையும் சிறப்பாக இன்று தலைமையேற்று அருள்பொழிவு நடத்துகின்ற எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் ஏனைய ஆயர்களையும் இன்று திரு அவைக்கு பணியாளர்களாக நீர் திருநிலைப்படுத்திய உம் அடியார்கள் இவர்களையும் திருநிலையினர் அனைவரையும் உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகில் விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவோடு ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும்
ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேலிரக்கம் வையும், எம்மேலிரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேலிரக்கம் வையும், எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பனவாக. ஆமென். சொல்லாமல் சோகம் போகும், உன்னில் என்னை என்னில் உன்னை, உன்னில் என்னை என்னில் உன்னை, என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் முந்தன் வார்த்தை. உன்னை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும், சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். வாழ்வின் ஒளி உன் வார்த்தை, வழியை விலகி விழுந்தேன். வாழ்வே உன்னில் சரணாக, வரங்கள் சுரந்தாய் மழையாக. வாழ்வில் ஒளி உன் வார்த்தை, வழியை விலக விழுந்தேன். வானம் போன்ற உந்தல் அன்பில் வாழும் ஜீவன் நான், உன் வள்ளல் உள்ளம் சொல்லும் வார்த்தை வளமை தந்தரே. ஆ உன்னை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும், சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். தனிமை இருளில் சிறையில் தவித்து என்னை இழந்தேன்.
தனிமை இருளின் சிறையில் தவித்து என்னை இழந்தேன். இறையே உன்னை உயிராக இதயம் தந்தாய் உணர்வாக. எந்தன் வாழ்வு உந்தன் உறவில் சொந்தம் காண்கிறதே. என் நெஞ்சில் என்றும் சந்தோஷம்தான் சந்தோஷம்தானே. ஆ ஆ நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை என்னில் உன்னை உன்னில் என்னை என்னில் உன்னை என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்து உந்தன் வார்த்தை. உன்னை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். வார்த்தை வழியை விலக விழுந்தேன். வாழ்வே ஒன்றில் சரணாக பரங்கள் சுரந்தாய் மழையாக. வாழ்வில் ஒளி உன் வார்த்தை வழியை விலக விழுந்தேன். வாழ்வே ஒன்றில் சரணாக பரங்கள் சுரந்தாய் மழையாக. வானம் போன்ற உந்தன் அன்பில் வாழும் ஜீவன் நான். உன் வல்லல் உள்ளம் சொல்லும் வார்த்தை வல்லமை தந்ததே. ஆ ஆ உன்னை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை என்னில் உன்னை உன்னில் என்னை என்னில் உன்னை என்றும் அன்பில் ஒன்றை வாழ வாழ்த்தும் முந்தன் வார்த்தை. உன்னை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும்.
நன்றி மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவாலும் பானத்தாலும் உமடியார்களுக்கு நிறைவு அளித்துள்ளீர். அதனால் உமது மாட்சிக்காகவும் நம்பிக்கையாளரின் மீட்புக்காகவும் நற்செய்தியை அறிவிப்பதிலும் அருள் அடையாளங்களை வழங்குவதிலும் அன்பு பணி ஆற்றுவதிலும் உண்மையுள்ள பணியாளர்களாக இவர்களை விளங்கச் செய்ய இவர்களுக்கு தேவையான அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பாசிரை பெற்றுக்கொள்ள அனைவரும் தலைவணங்கி ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தமது திரு அவையில் மக்களுக்கு பணிபுரிய உங்களை அழைத்த இறைவன் எல்லாருக்காகவும் குறிப்பாக இன்னலுற்றோருக்காகவும் ஏழைகளுக்காகவும் பணியாற்றும் பேரார்வத்தை உங்களுக்கு தருவாராக. கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்கும் பணியை உங்களுக்கு அளித்த இறைவன் அவரது வார்த்தைக்கு ஏற்ப நீங்கள் வாழவும் அதற்கு உண்மையும் ஆர்வமும் உள்ள சாட்சிகளாய் திகழவும் உங்களுக்கு அருள்வாராக. தம் மறை நிகழ்வுகளின் பணியாளர்களாக உங்களை ஏற்படுத்திய இறைவன் தம் மகன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களாகவும் இவ்வுலகில் ஒற்றுமை அமைதியின் பணியாளர்களாகவும் நீங்கள் விளங்கிட செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது நம்முடைய அமைதியின் அரசியின் மறை மாநிலத்தின் அதிபர் தந்தை பேரருட்பணி லாரன்ஸ் அவர்கள் புதிதாக திருத்தொண்டராக உயர்த்தப்பட்டிருக்கின்ற நம்முடைய சகோதரர்களை வாழ்த்தியும் இந்த திருநிலைப்பாட்டிற்கு தலைமையேற்று வழிநடத்திய இறை ஆசிரை பெற்றுத்தந்த நம்முடைய பாசமிகு ஆயர் பெருந்தகை அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க இப்பொழுது நம்முன் அன்புக்குரியவர்களே, இது மகிழ்ச்சியினால் ஆசீர்வாதத்தினால் முதலாவதாக இறை மக்களுடைய பணிக்காக எங்களுடைய சபை வழியாக 8 திருத்தொண்டர்களை எங்களுக்கு தந்தமைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த திருப்பொழிவை மிக பக்தியாகவும் ஆசீர்வாதமிக்கதாக மாற்றிய நம்முடைய ஆயர் பெருந்தகை அவர்களுக்கு எங்களுடைய மறைமானியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இல்லத்தினுடைய தலைவர் நன்றி சொல்ல வருவார். ஆகவே நான் உடனே முடித்துக் கொள்கிறேன். சிறப்பாக இந்த திருத்தொண்டர்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பணிக்காக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுடைய பெற்றோர்கள் எத்தனையோ கனவுகளோடு உங்களிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இறை மக்களுக்கு உங்களுடைய பணியை செய்து உங்கள் வழியாக உங்களுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் பெருக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகளை எங்களுடைய சபைக்கு தந்த திரு அவைக்கு தந்த பெற்றோர்களுக்கு சிறப்பான விதத்திலே நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறேன். இறுதியாக கிளாப் பண்ணுறேன்.
இறுதியாக அமல அன்னை மறைமாநில தலைவருக்கும் மறைமாநிலத்திற்கும் சிறப்பாக பிரான்சிஸ்கோ இல்லத்திற்கும் எங்களுடைய நன்றியை உரித்தாக்குவதிலே பெருமை கொள்கிறேன். ஏனெனில் இவருடைய தயாரிப்பிலே கடைசி பகுதியான இறையியல் படிப்பினை இந்த மறைமாநிலம் எடுத்து மிக நல்லபடியாக இவர்களை தயாரிக்கிறார்கள். சிறப்பாக இந்த ஒரு அருள்பொழிவை மிகவும் ஆசீர்வாதமானதாகவும் பக்தியுள்ள ஜெபத்தன்மையுள்ள ஒரு நிகழ்வாகவும் மாற்றிய இந்த பிரான்சிஸ்கோ இல்ல அதிபருக்கும் மற்றும் இங்கு இருக்கின்ற அனைத்து சகோதர துறவிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவன் தொடர்ந்து இந்த இல்லம் வழியாக வெவ்வேறு அநேக குருக்களையும் சகோதரர்களையும் தயாரிக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது புதிதாக திருத்தொண்டர்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்ற நம்முடைய சகோதரர்கள் சார்பாக சகோதரர் நெல்சன் அவர்கள் நன்றி நவில வருகின்றார். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கு இனியவர்களே, அசிசி அண்ணலின் வழிநடத்துதலோடு தாயின் கருவறையில் உருவாகும் முன்பே எங்களை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் இந்நாள் வரை எங்களை பாதுகாத்து வழி நடத்தி தம்முடைய அன்பு பணிபுரிய எங்களுக்கு கொடுத்த வரத்திற்காக எங்கள் அன்பு ஆண்டவருக்கு எங்கள் நன்றியை காணிக்கையாக்குகின்றோம். இந்த நல்ல நாளில் தம்முடைய திருக்கரங்களை எங்கள் மீது வைத்து இன்று எங்களை திருத்தொண்டர்களாக திருப்பொழிவு செய்த பாசத்திற்கும் மதிப்பிற்குரிய திருச்சி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் சவரிமுத்து அவர்களுக்கு எங்களது அன்பு கடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றியின் நிமித்தமாக எங்களது அமலன்னையின் தலைவர் அந்தோணிசாமி அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். அமல அன்னை வட தமிழகம், அமைதியின் அரசி தென் தமிழகம், இந்த இரு மறை மாநிலத்தை சேர்ந்த எங்கள் பாசமிகு மறை மாநில தலைவர்கள் தந்தை அந்தோணிசாமி மற்றும் தந்தை லாரன்ஸ் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். மேலும் அனைத்து ஆலோசகர் தந்தைகளுக்கும் எங்களது நன்றியை கூறிக்கொள்கின்றோம். இப்பொழுது அமல அன்னையின் தலைவர் அவர்களுக்கு சகோதரர் ஆரோக்கியராஜ் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். அமைதியின் அரசின் தலைவர் லாரன்ஸ் அவர்களுக்கு தந்தை சகோதரர் எங்களது மூத்த சகோதரர் ஜெயசீலன் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். இவ்விழா சிறப்புற அமைய முழு முதல் காரணமாக இருப்பது எங்களது பிரான்சிஸ்கோ குடும்பம். இதில் ஆணிவேராக திகழ்பவர் எங்களது அதிபர் தந்தை அகஸ்டின் நியூட்டன் அவர்கள். எங்களுக்கு முதுகெலும்பாக இருந்து எங்களை ஒவ்வொரு பணியிலும் சிறப்புற வழிநடத்துகிற தந்தை அகஸ்டின் நியூட்டன் அவர்களுக்கு எங்களது நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக கண்டிப்பிலும் ஒரு அன்பு நிறைந்த எங்களது அன்பு பாசமிகு தந்தை உதவி அதிபர் தந்தை பெனடிக்ட் நிர்மலதாஸ் அவர்களுக்கு எங்களது அன்பியை சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். ஆன்மீகத்தில் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற எங்களது தந்தை வில்சன் அவர்களுக்கு எங்களது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். ஒவ்வொரு நாளும் கப்புச்சின் துறவர வாழ்வை தனது வாழ்வின் மூலம் எங்களுக்கு கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்ற எங்களது மூத்த சகோதரர் மரிய ஜோசப் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இறையியல் கல்லூரியில் நாங்கள் படிக்கின்ற ஒவ்வொரு பாடத்தின் போதும் எங்களோடு பயணித்து பயப்பட வேண்டாம், வாங்கடா எல்லாமே அன்போட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் எங்களோடு தோழனாக தோள் கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது அன்பு தந்தை அந்தோணி ராஜ் அவர்களுக்கு எங்களது அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு ஒரு இளைஞன் ஓடி ஆடி எல்லா இடத்திலும் தெரிந்திருவார். அவர்தான் எங்களது பொருளாளர் தந்தை.
அவர்தான் இங்கு அனைத்து வேலைகளையும் ஒன்று சேர்த்து இந்த விழா சிறப்புற அமைய எங்களுக்கு பக்கபலமாக இருந்த பொருளாளர் தந்தை சாம்சன் அவர்களுக்கு எங்களது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். மேலும் எங்களுக்கு இறையியல் பாடத்தை சிறப்புற ஒவ்வொரு நாளும் கற்றுத்தந்து கொண்டிருக்கின்ற, எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற தந்தை பிரிட்டோ அவர்களுக்கு எங்களது நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். கடந்த 5 நாட்களாக எங்களுக்கு சிறப்புற ஒரு தியானத்தை அமைத்து தந்த எங்கள் பாசமிகு அதிபர் தந்தை நியூட்டன் அவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். இந்த தியானத்தை மிகவும் சிறப்பாக கப்புச்சின் எளிய வாழ்வை நீர் எவ்வாறு வாழலாம், ஆண்டவரின் திருத்தொண்டனாக நீர் ஏற்படுத்துகின்ற பொழுது உனது வாழ்வு எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு மிக தெள்ள தெளிவாக அன்போடும் பாசமோடும் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தந்தை டேனியல் ரிக்ஸ் அவர்களுக்கு எங்களது அன்பை சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். நாங்கள் கடந்து வந்த ஒவ்வொரு பாதையும் மிகவும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் எங்களை இளைய குரு மடத்திலிருந்து இன்று வரை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் அனைத்து பயிற்சியாளர்கள், அனைத்து குருக்களுக்கும் எங்களது நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். இவ்விழாவில் கலந்து கொண்டு எங்களுக்காக ஜபித்த அனைத்து குருக்களுக்கும், அதிலும் சிறப்பாக கும்பகோணம் மற்றும் திருச்சி மறை மாவட்டத்திலிருந்து வந்து எங்களுக்கு ஆசிரியும் அன்பையும் பெற்று தந்த அனைத்து குருக்களுக்கும் எங்களது நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். எங்களுக்கு இந்த திருத்தொண்டர் நிகழ்வின் சிறப்பை பயிற்சியாக அளித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு அன்பு நடந்த எங்கள் அன்பு சகோதரர் அகஸ்டின் அவர்களுக்கு எங்களது நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். இந்த விழாவில் நாம் அனைவரும் இசையை அன்போடு ரசித்திருப்போம். அந்த இசையை மீட்டி எங்களுக்கு நல்லதொரு ஆண்டவரின் ஆசிரியை இந்த இடத்திற்கு கொண்டு வந்த பாடகர் குழுவில் எங்கள் அன்பு சகோதரர்களுக்கும், அவர்களோடு இணைந்து பாடிய அருட்சகோதரிகள் அனைவருக்கும் எங்களது நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். மேலும் எங்களோடு பயிடும் OMD சகோதரர்களுக்கும், குறிப்பாக அங்கிருந்து வந்திருக்கின்ற அதிபர் தந்தை டொனாத்தோஸ் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு நீங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு அலங்காரமும் மிக சிறப்பாக செய்து தந்தவர்கள் அருட்சகோதரிகள். அந்த அருட்சகோதரிகள் அனைவருக்கும் எங்களது நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். மேலும் எங்களது இல்லத்திலிருந்து, எங்களது ஊரிலிருந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு பங்கு தந்தையர்களுக்கும், மேலும் நாங்கள் வார நாட்களிலே பங்கு தளங்களுக்கு பணியாற்ற சென்று கொண்டிருக்கின்றோம், அங்கிருந்து வந்த அனைத்து பங்கு தந்தையர்களுக்கும் எங்களது நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். மேலும் எங்களோடு தோள் கொடுத்து வழி நடக்கின்ற எங்களது உடன் உழைப்பாளர்களை இந்த நிலத்தில் நினைவு கூர்ந்து அவர்களுக்கும் எங்களது நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். இன்று நடந்த ஒவ்வொரு நிகழ்விற்கும் தோளோடு தோள் கொடுத்து வந்தவர்கள் எங்களது அன்பு சகோதரர்கள். 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு இறையியல் சகோதரர்கள். இவர்கள் இல்லை என்றால் இங்கு ஒரு நிகழ்வும் நிகழ்ந்திட முடியாது. ஏனென்றால் இவர்கள் அன்பாலும் அன்பின் உழைப்பாலும் இந்த நிகழ்வை எங்களுக்கு சிறப்புற அமைத்து கொடுத்த ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் பெயர் பெயராய் நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். இறுதியாக ஆண்டவரின் பணி செய்ய தெரிந்து கொண்டிருக்கின்றார் எங்களை. மீண்டும் ஒரு முறை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இறுதியாக இல்லத்தின் அதிபர் தந்தை நியூட்டன் அவர்கள் நமக்கு நன்றி சொல்ல வருகின்றார். இறையேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, குருக்களே, துறவியரே, பொதுநிலையினரே, அன்பு பெற்றோரே, உறவுகளே, ஏறக்குறைய ஒரு பெரிய லென்த்தி நன்றி ஓட் ஆஃப் தேங்க்ஸை சகோதரர் கொடுத்து விட்டார். திருப்பி நான் சொல்லிட்டு இருந்தால் அது ரெப்படிஷனாக இருக்கும். சுருங்க சொல்லி விடுகிறேன். இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக அமைவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது இதை தலைமையேற்று நடத்திய நமது பாசமிகு பேராயர், ஆயர் தந்தை, ஆயர் மேதக ஆயர்
ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை பேராயர் ஆனாலும் ஆவார். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய 2 மறைமாணவர்களாகிய அமல அன்னை மற்றும் அமைதி அரசி மறைமாநிலங்களின் தலைவர்களாகிய அருட்தந்தை அந்தோனி சாமி மற்றும் லாரன்ஸ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவருடைய வரவுக்கு நன்றி, அவர்கள் ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு நன்றி, அவருடைய பாராட்டுதலுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த மேடையை அலங்கரித்திருக்கக்கூடிய அருட்தந்தை பீட்டர் அவர்களுக்கும் அருட்தந்தை தைனீஸ் அவர்களுக்கும் அருட்தந்தை அருள் மாறன் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய அடிப்படை காரணமாக இருந்த, இதை ஒருங்கிணைத்து வழங்கிய நம்முடைய அன்பு சகோதரர் அகஸ்டின் ராஜ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து செயல்பட்ட அருட்சகோதரர்கள் அருள் ஆனந்த் மற்றும் ஆமோஸ் மற்றும் செபாஸ்டின் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதனைத் தொடர்ந்து அழகாக பாடகர் குழு அமைத்து பாடல்களை இயக்கி இசைத்து நமக்கு இறை பிரசனத்தை பெற்றுத்தந்த பாடகர் குழுவை சார்ந்த அன்பு சகோதரர்கள் சகாயராஜ், அபின், எடிசன் மற்றும் அருட்சகோதரிகள் சிடிசி சகோதரிகள் மற்றும் கூத்தூர் சகோதரிகள், அது மட்டுமல்லாமல் இசைக்கருவிகளை மீட்ட திருவாளர் ஜான் போஸ்கோ மற்றும் திவாகர் மற்றும் பிரான்சிஸ் சேவியர் அவர்களுக்கும் ஒளி அமைத்து தந்த ஏஎஸ்எஸ் சவுண்ட் சிஸ்டம் டேவிட் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஒளியை பதிவு செய்த அருட்சகோதரர் ஜோசப் அவர்களுக்கும் மற்றுமாக நம்முடைய செயலர் தந்தை டேனியல் திலீப் குமார் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்வு அனைத்தையும் பல நாட்களாக சிந்தித்து திட்டமிட்டு செயலாற்றம் கொடுத்த நம்முடைய உதவி அதிபர் தந்தை அருட்சகோதரர் பெனடிக் நிர்மல தாஸிற்கு ஒரு வலுவான கரோசை எழுப்பி இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய இந்த முயற்சி பாராட்டுதற்குரியது. மிகவும் சீரும் சிறப்புமாக ஒவ்வொரு நுணுக்கமான செயல்களையும் அற்புதமாக எடுத்து செய்து இன்று நிகழ்த்தி காண்பித்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான அலங்காரங்களை செய்த அருட்சகோதரர் சகாயம் அவர்களுக்கும் கூத்தூர் சிஸ்டர்ஸ் பெருமளவில் முயற்சி எடுத்து இந்த அலங்காரங்களை பீட அலங்காரங்களை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த பின்புறமாக இருக்கக்கூடிய இந்த திரையிலே அழகான வசனங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் செய்தவர் நம்முடைய லைப்ரரியன் திருவாளர் பிரான்சிஸ் சேவியர் மற்றும் செபாஸ்டின் அவர்களுக்கும் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்விலே பெருமளவில் வந்திருக்கக்கூடிய அன்பு குருக்கள், வாசனுக்கு குருக்கள், துறவிகள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகள். குறிப்பாக நம்முடைய சகோதரர்களுக்கென்று திருவுடை அணிவிக்க வந்த குருக்கள் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய அந்த உற்சாகத்தை பாராட்டி அவர்களுக்காக எங்களுடைய நன்றியை இந்த நேரத்தில் சமர்ப்பித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் கப்புச்சின் வெவ்வேறு சபைகளிலிருந்து வெவ்வேறு இல்லங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா கப்புச்சின் துறைகளுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகள். மற்றும் வெவ்வேறு பங்குகளிலிருந்து, குறிப்பாக இந்த சகோதரர்கள் பணியாற்றிய பங்குகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து பங்கு தந்தையர்களுக்கும் உடன் உழைத்த அனைத்து சகோதரர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலும் குறிப்பாக மூத்த சகோதரர்கள் சிலர், மூத்த குருக்கள் சிலர் இதற்காகவே வந்திருக்கிறீர்கள். குறிப்பாக அருட்தந்தை அந்துவான் வந்திருக்கிறார்கள், அருட்தந்தை ஜான் ஆண்டனி அவர்கள் வந்திருக்கிறார்கள். மூத்த சகோதரர்கள் எவ்வளோ சிரமங்கள் மத்தியிலும் இந்த நிகழ்வு சிறப்புற வேண்டும் என்பது வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நம்முடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அது மட்டுமல்லாமல் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே சிறப்பாக அமைவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது குடும்பத்தார், இந்த சகோதரருடைய பெற்றோர் மற்றும் உறவினர்கள். நீங்கள் வந்தது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறீர்கள், அழகுபடுத்தியிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை இந்த சபைக்கு தாரை வார்த்திருக்கிறீர்கள். அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அதற்காக எங்கள் மனமார்ந்த நன்றியினை இந்த நேரத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். உங்களுடைய பிள்ளைகள் ஜெபிப்பார்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. அது மட்டுமல்லாமல் அழகாக அருமையான உணவை தயாரித்து நமக்காக ஏற்பாடு செய்த ஃப்ரெட்டி மற்றும் குழுவினருக்கும், எங்களுடைய உடன் உழைப்பாளிகள், கிச்சனில் இருக்கக்கூடிய அனைத்து உழைப்பாளிகளுக்கும், குறிப்பாக மலர், சித்ரா,
காணிக்கை சாமி மற்றும் முடியப்பன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த நாட்களிலே நாங்கள் அநேக ரிப்பேர் ஒர்க்கை செய்து கொண்டிருந்தோம். அதற்கு பெரும் உதவியாக இருந்த இன்ஜினியர் எட்வின் அவர்களுக்கும் அவரோடு உடன் உழைத்த அனைத்து சகோதரர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த ஒளி அமைப்பிற்கு உறுதுணையாக இருந்து அதற்கு பண உதவி வழங்கி நம்மை ஆதரித்த அந்த பெனஃபேக்டர்ஸ் அந்த உபகாரிகள் குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை இந்த நேரத்திலே உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். மிக்க நன்றி. நம்ம யாரையாவது விட்டுருக்கிறோம்னா, அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடந்தது. அதற்கு இறைவனுடைய அருள் நிச்சயமாக நமக்கு இருந்தது. ஆகவே ஒருவரை நாம் தேற்றிக்கொள்வோம், பாராட்டிக் கொள்வோம். இந்த நிகழ்விலே இந்த சகோதரர்களுக்காக, குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகள், இவர்கள் இந்த 8 பேரும் எங்களுடைய பிள்ளைகள் புதிதாக இந்த நிலைக்கு, திருத்தொண்டர் என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டிருப்பது எங்களுக்கு பெருத்த மகிழ்ச்சியை தருகிறது. இவருடைய பணி சிறக்க வேண்டும். இவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த குருத்துவ வாழ்க்கையின் முதற்படியானது இவர்களுக்கு பல்வேறு வெற்றிகளை பெற்றுத்தர வேண்டும். குறிப்பாக பல அளவிலும் கனிகளை பெற்றுத்தர வேண்டும் என்று இவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ள உங்கள் ஒருவரையும் அழைக்கிறேன். இந்த நிகழ்விலே பெருமளவிலே வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒருவருக்கும் மறுபடியுமாக என்னுடைய மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். யாருடைய பெயராவது விட்டிருந்தால் தயவு செய்து அதை பொறுத்துக் கொள்ளும்படியாகவும் இதை உங்களுக்கு நான் நன்றியாக சமர்ப்பிக்கும் வண்ணமாக உங்கள் அனைவருக்கும் மறுபடியுமாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நானே உன் கடவுள், வான் படைகளின் இறைவனாய் நானே இருக்கிறேன். என் பெயரால் செல்பவர் யாரோ, என் செய்தியை சொல்பவர் எவரோ, என் பணியினை செய்வாரோ. அன்பும் அறமும்